நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு வருஷம் டேலண்ட் எக்ஸாமா நடக்குது. இந்த எக்ஸாமுக்குரிய மேத் போர்ஷன்ஸ்ல நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம எப்படின்னு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாம். என்எம்எம்எஸ் சிலபஸும் அந்த எக்ஸாம் பேட்டர்னும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இந்த மனத்திறன் தேர்வுல மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மேட்னு சொல்லுவாங்க. அதுல வரதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. எண் தொடரை நிரப்புதல், எழுத்து தொடரை நிரப்புதல், ஒப்புமை எண்கள், ஒப்புமை எழுத்துக்கள், வார்த்தைகள், மாறுபட்ட எண் இணை எண்ணை தேர்ந்தெடுத்தல், மாறுபட்ட எழுத்து வார்த்தையை தேர்ந்தெடுத்தல், வடிவங்கள் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல், விண்படங்கள், எண் எழுத்து குறியிடல். குறியீட்டின் பொருள் அறிதல், படங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல், படங்களில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல், சொருகப்பட்ட படங்கள், எண் எழுத்து விபரங்கள், வார்த்தைகள் அமைந்த வார்த்தை, வார்த்தைகள் அமையாத வார்த்தை, ஆங்கில அகராதி வரிசை அடிப்படையில் வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 36 தலைப்புகள் இருக்குது. இது ஒவ்வொன்றிலுமே நம்ம மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப தொடரை நிறைவு செய்தல், எண்களின் தொடர் வரிசை, அதாவது நம்பர் சீரீஸ். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மாதிரி தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாடலுக்கு வந்து 8,27,64. அடுத்து என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ 8 அப்படின்னா 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப், அடுத்து 5 கியூப் வந்து 125 வரும். அடுத்து 6 கியூப் வந்து 216 வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3/4, 5/7, 7/10, 9/13 வருது. மேல இருக்க நியூமரேட்டரை பாருங்க. அடுத்து டினாமினேட்டர் தனியா பாருங்க. ஸோ நியூமரேட்டர்ல வந்து 3ஓட 2 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட திருப்பி 2 கூட்டினீங்கன்னா 7. ஸோ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7ஓட 2 கூட்டினீங்கன்னா 11. கீழே பார்த்தீங்கன்னா 4 3 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 4 + 3 வந்து 7, 7 + 3 வந்து 10, 10 + 3 வந்து 13, திருப்பி 13 + 3 வந்து 16. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13/19. மேலே 2 கூட்டியிருக்காங்க, கீழே 3 கூட்டியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது எந்த வருஷம் கேட்டது அப்படின்னா 2021 கேட்டிருந்த என்எம்எம்எஸ்ல வந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்த சம் என்னன்னா 1, 4, 27, 16, 125, 36. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 நீங்க பார்க்கணும். 1ல இருந்து 27, 27ல இருந்து 125. ஸோ இது என்ன அப்படின்னா 1 கியூப், அடுத்து வந்து 3 கியூப், அடுத்து 5 கியூப், அடுத்து வந்து 7 கியூப். ஸோ ஆட் நம்பருடைய இதாக வந்திருக்குது. ஸோ 7 கியூப் வந்து 343. செகண்ட் கொஸ்டின் வந்து 0.5, 0.55, 0.65, 0.8, டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா டெசிஷன் நம்பர்ஸ். ஸோ உள்ள டிஃபரன்ஸை பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து 0.05 டிஃபரன்ஸ் வருது. அடுத்து வந்து 0.10 வருது. அடுத்து 0.15 வருது. அதுக்கடுத்தது வந்து 5 அப்படியே வருது. 0.2 டிஃபரன்ஸ் வர மாதிரி பார்க்கணும். ஸோ 0.18, 0.2 ஆட் பண்ணும் போது 1.0 வரும். ஸோ அது 1 தான் நமக்கு ஆப்வியஸ்லி அது கரெக்ட். அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து 30, 45, 75, 105, 165 அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30யோட 15 × 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து 45 வந்து 15 × 3. எஸ். அடுத்தது வந்து எல்லாமே 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 தான் வருது. பட் அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 15ஓட பிரைம் நம்பர்ஸா பெருக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம கவனமா போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 × 2, ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் வந்து 2. அடுத்தது வந்து 15 × 3, அது 45. மூணாவது வந்து 15 × 5, அதான் மூணாவது பிரைம் நம்பர். ஸோ அது 75. அடுத்து நாலாவது பிரைம் நம்பர் வந்து 15 × 7, ஸோ 105. அடுத்தது வந்து ஐந்தாவது பிரைம் நம்பர் வந்து 11, அது 15 × 11, ஸோ 165. ஸோ அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா 13, அடுத்த பிரைம் நம்பர் வந்து 13. ஸோ 15 × 13 = 195. இது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இந்த பேட்டர்னை வந்து திருப்பி பார்த்துக்கோங்க. ஸோ 195 இஸ் த பெஸ்ட் ஆன்சர். 7th கொஸ்டின் 1, 2, 6, 15, 31, 56, டேஷ் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ 1 ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு வந்து 1 வருது டிஃபரன்ஸ். அடுத்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருது. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 9 வருது. அதுக்கு அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 வருது. ஸோ அதுக்கு அடுத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 25 வருது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 36 டிஃபரன்ஸ் வர மாதிரி வரணும். ஸோ அப்போ நம்ம 56ஓட 36 ஆட் பண்ணணும்.
36ஓட 36 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா உனக்கு 92 வரும். ஸோ 92 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2, 2, 5, 13, 28 கமா டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல டிஃபரன்ஸ் வந்து 0, அடுத்த டிஃபரன்ஸ் வந்து 3, அடுத்த டிஃபரன்ஸ் வந்து 8, அடுத்த டிஃபரன்ஸ் வந்து 15. ஸோ இந்த டிஃபரன்ஸ்லயே வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்ன ட்ரிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் 1, அடுத்து வந்து 2 ஸ்கொயர் மைனஸ் 1, அதாவது ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணிருக்கிறாங்க. அதுல வர்ற அந்த நம்பர் தான் வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸா வருது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 28க்கு அப்புறம் அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 0, அடுத்து 2 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 3, அடுத்து 3 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 8, அடுத்து 4 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 15. ஸோ அது வரையும் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த நம்பர் நம்ம வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் வந்து 25 மைனஸ் 1 24. ஸோ 28ஓட 24 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 52 வரும். ஸோ 52 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2, 9, 16, 27, 38, டேஷ், 68. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ 9ல இருந்து 2 போயிடுச்சுன்னா 7, திருப்பி 16ல இருந்து 9 போயிடுச்சுன்னா 7, திருப்பி 27ல இருந்து 16 போயிடுச்சுன்னா 11, திருப்பி 38ல இருந்து 27 போயிடுச்சுன்னா 11. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 7, 11, 11 அந்த மாதிரி வருது. ஸோ 4, 4ஆ டிஃபரன்ஸ் வர மாதிரி இருக்கு. ஸோ 7க்கு அப்புறம் 11க்கு 4 கூட்டியிருக்கிறாங்க. அப்போ 11ஓட 4 கூட்டினீங்கன்னா 15. ஸோ 15 டிஃபரன்ஸ் வர மாதிரி நம்ம திருப்பி ஆட் பண்ணணும். ஸோ 38ஓட 15 ஆட் பண்ணும்போது 53 வரும். ஸோ 53 தான் ஆன்சர். திருப்பி அடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம். திருப்பி 53ஓட 15 கூட்டினீங்கன்னா 68 கரெக்டா வருது. ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 47, 41, 35, 29. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ 47ல இருந்து 41 போயிடுச்சுன்னா 6. ஸோ 6 6ஆ குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்போ 29ல இருந்து 6 கம்மி பண்ணா 23 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸோ இல்லை அதுக்கு நடுவில் இருக்க அந்த இன்க்ரீஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து 71, 73, 79, 83, டேஷ் 97 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிக்கணும். இது என்ன அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் எல்லாமே, பட் எதுல ஆரம்பிச்சு எதுல முடிக்கிறாங்க அப்படின்னா 70ல இருந்து 90க்குள்ள இருக்க பிரைம் நம்பர்ஸ். ஸோ அந்த 83க்கு அப்புறம் அப்ப என்ன வரும் அப்படின்னா 89. 89 இஸ் ஏ பிரைம் நம்பர். அடுத்து வந்து 2018ல மேட்ல கேட்டிருக்க நம்பர் சீரிஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். 1, 2, 3, 6, 11, 20, 37 அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து இந்த விளக்கம் பாருங்க பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்துட்டு 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணும்போது 3 வந்திருக்கு. அடுத்த டேர்ம் இவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னா செகண்ட் டேர்மையும் ஆன்சரையும் கூட்டணும். ஸோ 2 + 3, அதாவது 1 + 2 + 3 அந்த ஆன்சரையும் கூட்டினாங்கன்னா 6. அதுக்கு அடுத்த டேர்ம்ல பாருங்க 3 டேர்மா தான் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்சருக்கு முன்னாடி இருக்க 2 டேர்ம். ஸோ 2 + 3 + 6 = 11. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு பாருங்க 3 + 6 + 11. ஸோ அது 20. இப்போ லாஸ்ட் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா ஆன்சர் 37, அதோட 20 + 11 மூணையும் ஆட் பண்ணும்போது 68 தான் நமக்கு ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 7 அந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து பிரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த பிரைம் நம்பர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 வரும். பட் 1 வந்து பிரைம் நம்பரா, அது ஒரு டவுட் தான். பட் அந்த சீரீஸ்ல அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வேற வழி இல்லை. ஸோ அதை 11 தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 16 சாரி 1, 16, 9, 5, 14, 8, 9, 12, 7, 13, 10, 6 அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மொதல் நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1, அடுத்து 5, அடுத்து வந்து 9, அடுத்து வந்து 13. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 4ஆ ஆட் பண்ணியிருக்காங்க. 1ஓட ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ 13ஓட 4 ஆட் பண்ணீங்கன்னா 17. அடுத்தது ரெண்டாவது நம்பரா பார்க்கணும். ஸோ 16, அடுத்து வந்து 14, அடுத்து 12, அடுத்து வந்து 10. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2 2ஆ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10ல இருந்து 2 போயிடுச்சுன்னா 8. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது தேர்ட் நம்பரா பார்க்கணும். 3 3ல இருந்து அடுத்து 8,
8க்கு அப்புறம் 7. ஸோ ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. 6 அடுத்து 5. ஸோ இப்போ ஒரு பேட்சா நம்ம எழுதும் போது 17, 8, 5 அதுதான் நமக்கு ஆன்சரா வரும். ஸோ இங்க வந்து எது ஆன்சர் அப்படின்னா 17. ஓகே, நமக்கு ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ஆன்சரா எழுதிடணும். அடுத்தது வந்து 2017ல மேட்ல கேட்டிருக்க நம்பர் சீரிஸ் மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? அதுல கேட்டிருந்த கொஸ்டின்ல வந்து 3, 7, 15, டேஷ் 63, 127 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும். 3க்கு அப்புறம் 7 வந்திருக்கு. டிஃபரன்ஸ் வந்து 4. அடுத்தது வந்து டிஃபரன்ஸ் வந்து 8. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 4ஓட 4 கூட்டினா 8. அடுத்து 8ஓட 8 கூட்டினா 16. ஸோ 15ஓட 16 கூட்டணும். கூட்டணும்னா நமக்கு 31 தான் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நம்பர்லாம் சரியா வருதான்னு இன்னொரு தடவை செக் பண்ணணும். ஸோ 16உடைய திருப்பி 16 நம்ம ஆட் பண்ணோம்னா 32 வரும். ஸோ 31ஓட 32 ஆட் பண்ணும்போது 63. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச சீரிஸ் கரெக்ட். அடுத்த கணக்கு பாருங்க பார்ப்போம். 125 சாரி 625, 5, 125, 25, 25, டேஷ், 5 அந்த மாதிரி வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும். ஸோ 165ல இருந்து 5 டிவைட் பண்ணீங்கன்னா 125 கிடைக்கும். திருப்பி 125ல திருப்பி 5 டிவைட் பண்ணீங்கன்னா 25 கிடைக்கும். திருப்பி 25ல இருந்து 5 டிவைட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து 2வது நம்பர், 4வது நம்பர், 6வது நம்பர் பார்க்கணும். இது என்ன அப்படின்னா 5ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 25. திருப்பி 25 மல்டிபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 125 தான் நமக்கு ஆன்சர். ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனுடைய பார்ட் 2 எல்லாம் அப்படியே கண்டினியூட்டியா வரும். ஸோ நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.